கடைசி பக்கம். அத்தியாயம் 9. சென்ற அத்தியாயத்தில் பீட்டரும் விஷாலும் மருத்துவமனைக்கு வெளியே சாப்பிட ஏதாவது வாங்கி வரச் சென்றார்கள். எதுவும் கிடைக்காததால் ஸ்நாக்ஸோடு திரும்பினார்கள். சிகரெட் பிடிக்கும் போது அவர்களின் நட்பு அதிகமானது. ஆனால் அவர்கள் திரும்பிய போது மருத்துவமனையில் நிலைமை வேறு மாதிரி இருந்தது. ஹலோ சார், மேடம், நான் இப்பொழுது இந்த கதையின் ஆசிரியர் கவிதைக்காரன் பேசுகிறேன். மருத்துவமனையில் நிலைமை வேறு மாதிரி இருந்தது என்றவுடன் சுமார் 1150 கிராம் அளவு எடையுள்ள உங்கள் மூளையில் மறுபடியும் வின்சிக்கு ஏதோ பிரச்சனை என்று நினைத்திருக்கும். ஏன் தான் வின்சியை சாகடிப்பதிலேயே குறியா இருக்கீங்கன்னு தெரியல. வின்சி உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டா? நியாயமாக கோவப்பட வேண்டிய சாராவே அவளுக்காக கண்ணீர் சுந்தரா. உங்களுக்கு அப்படி என்னதான் காண்டோ? ஆனால் நிச்சயமாக உங்கள் ஆசை நிறைவேறும். ஐயோ, அப்ப வின்சி செத்துருவாள்னு சொல்றீங்களா? என் பதில், நிச்சயமாக செத்துருவா. ஆனா இப்ப இல்லை, இன்னும் 60 வருடங்களுக்கு பிறகு. மருத்துவமனையில் இருந்த மரியாவுக்கு செல்லுக்கு கால் வந்தது. பேசியது மரியாவின் தந்தை செபாஸ்டியன். வின்சி எப்படி இருக்கா? செபாஸ்டியன், இப்போ பரவாயில்லப்பா, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. என்ன பிரச்சனை அவளுக்கு? என்னவோ இங்கிலீஷில் சொல்கிறாங்கப்பா, எனக்கு புரியல. ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லை. உனக்கே தெரியலையா? இந்த கதையை எழுதிய ஆசிரியர் கவிதைக்காரனுக்கே அதை தமிழில் சொல்ல தெரியலையா? நான் சின்ன பொண்ணு, எனக்கு எப்படிப்பா தெரியும்? மரியா, 45 வயசு எருமாடானாலும் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் நீ சின்ன பொண்ணு. ஆனால் வின்சிக்கு 19 வயசு, மறந்துடாத. போப்பா, கிண்டல் பண்ணாதீங்க, நான் கேட்டு சொல்கிறேன், லைனில் இருங்க என்று விட்டு பக்கத்தில் இருந்த சாராவிடம் கேட்டாள். அது என்ன பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னார்? அம்ஜி கரையில் மெண்டல் காரா? ஐயோ ஆண்டி, அது அன்ரிசால்வ்டு எமோஷனல் ப்ரெஷர். லைனில் இருந்த செபாஸ்டியன், புரிஞ்சிருச்சு மரியா, போதும் விட்டுடு என்று சிரித்தார். அம்மா எங்கப்பா? அதை ஏன் கேட்குற? காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருந்தா, கத்தி கத்தி டயர்டாகி இப்போ தூங்கிட்டா. சரிப்பா, நான் நாளைக்கு பேசுகிறேன் என்று சொல்லி ஃபோனை கட் செய்த அதே வினாடியில், எழுவைய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே. சாராவின் செல்போன் ரிங்டோன். புது நம்பர். ஹலோ, சாரா மேடமா? ஆமாம், சொல்லுங்க. உடனே மடிப்பாக்கம் கோகுலம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? என்னாச்சு? யார் நீங்கள்? என் பேர் மகேஷ். நான் எட்வின் சாரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஐயோ, என்னாச்சு? பதறினாள் சாரா எட்வின் பெயரை கேட்டதும். சாரா ஏன் பதற வேண்டும்? ஏனெனில் சாராவின் முழு பெயர் சாரா ரோசி எட்வின். எட்வின் சாராவை 10 மாதம் வயிற்றில் சுமக்காத தந்தை. ஒன்றும் இல்லை மேடம், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ரொம்ப சின்ன ஆக்சிடெண்ட் தான், பயப்படாமல் வாங்க. இதோ வந்துட்டேன். அவசரமாக எழுந்தாள் சாரா. என்னாச்சு சாரா? மரியா, ஆண்டி, அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட், உடனே போகணும். சுருக்கமாக பதறினாள் சாரா. சாராவின் பதற்றம் மரியாவையும் தொற்றிக்கொண்டது. அடிபட்டவர்கள் அடுத்த அரை மணி நேரம்தான் உயிர் வாழப் போகிறார்கள் என்ற நிலையில் இருந்தாலும் கூட ஃபோனில் சின்ன ஆக்சிடென்ட் என்று தான் சொல்லுவார்கள். இது நிலவில் ஒரு குற்றம் நாவலில் விஷால் எழுதிய வரிகள். அனாவசியமாக அது இப்போது சாராவின் அழகான மூளையில் வந்து போனது. தனது செல்போனை எடுத்து விஷாலுக்கு ஃபோன் செய்ய 2வது ரிங்கிலேயே கட் செய்து விட்டான் விஷால். இவர் வேற என்று எரிச்சல் பட்டால் சாரா. திட்டாதீங்க, இதோ வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டு தான் ஃபோனை கட் பண்ணி விட்டேன். உற்சாகமாக பேசியபடியே வந்தான் விஷால்.
மாமனார் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டார்ல, அதுதான் இந்த உற்சாகம். ஆனால் இங்கே நிலைமை வேறு மாதிரி இருந்தது. அவசரமாக செய்தி அனுப்ப 60 வருடங்களுக்கு முன் தந்தி கொடுப்பார்களாம். அந்த பாஷையில் விஷயத்தை சொன்னால் சாரா. சரி, உடனே கிளம்பு என்று அவசரமாக கார் பார்க்கிங் நோக்கி ஓடினான் விஷால். பின்னாலேயே ஓடினாள் சாரா. விஷாலின் காரில் சாரா முன் சீட்டில் பதட்டத்துடன் அமர்ந்து கொள்ள சாவி போட்டு இக்னிஷனை திருகினான் விஷால். ஆனால் கார் பேசவே இல்லை. தொடரும்.